என்னோட லைஃப்ல ஒரு விஷயத்த நான் அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி என்னை சுத்தி எல்லாருமே சொன்னாங்க. என்னோட அம்மா, அப்பா மட்டும் தான் வந்து என்ன நம்புனாங்க. ஆனா மத்தவங்க எல்லாருமே உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் வந்து அந்த கோல ரீச் பண்ணி அத சக்சஸ்ஃபுல்லாவும் பண்ணிட்டேன். ஸோ அத பத்தி தான் உங்க எல்லாத்துக்கிட்டயும் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நெனச்சேன். கண்டிப்பா. இந்த மாரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு கோல், ஒரு இலக்குங்கிறது வந்து இருக்கும். அது வந்து பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம். அதாவது என்ன சொல்றது? எனக்கு ஒரு வீடு வாங்கணும். நானு சொந்தமா வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இல்ல எனக்கு வந்து இந்த மாரி 6 டிஜிட் சேலரி வாங்கணும். இந்த மாரி எவ்வளவோ ஆசைகள், இல்ல இலக்குகள் வந்து இருக்கு. அத ஒரு ஒரு டெக்னிக் மூலமா 3 டிப்ப ஃபாலோ பண்ணா, எந்த ஒரு இலக்கா இருந்தாலும் அடைய முடியும். அப்படிங்கிறது தான் வந்து இப்ப நெறையாவே அந்த டாபிக் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். அந்த 3 டிப் என்னங்கிறத பத்தியும் நம்ம விவரமா வந்து இந்த வீடியோல சொல்லப் போறோம். இந்த டெக்னிக்க ரொம்ப ரீசென்ட்டா வரைக்கும் நானே வந்து பெருசா நம்பல. ஆனா, இப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி ஒருத்தருக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டிவில போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் நானே இத நம்புனேன். அதுக்கப்புறம் தான் இத உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். அதனால தான் இந்த டிப் எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஸோ நான் வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சம்போது, இந்த மாதிரி என்ன டெக்னிக் நீங்க சொல்லப் போறீங்களோ, அந்த டெக்னிக்லாம் நான் வந்து கேள்விப்பட்டதோ, இல்ல அந்த ஃப்ரேம் ஒர்க் மாரி வச்சோ நான் வந்து அச்சீவ் பண்ணல. பட் இந்த டெக்னிக் சொன்னீங்கன்னா, நான் வந்து அட்லீஸ்ட் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். மேபி எனக்கு வந்து நான் பண்ணுனது இது சூட் ஆகுதா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா. அத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அது என்ன டெக்னிக் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். இது என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கான ஒரு இலக்க நம்ம வந்து நிர்ணயம் பண்ணிக்கிறோம். அத நம்ம வந்து ஒரு இடத்துல எழுதி வச்சு, நம்ம அத ஆல்ரெடி அடைஞ்சுட்டதா நெனைக்கிறோம். ஸோ நம்ம வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிய யூஸ் பண்ணி, அத அடைஞ்சுட்டதா நெனைக்கிறோம். அதுக்கான செயல் ஆக்ஷனும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த கோல் அட்டைன் பண்றதுக்கான ஆக்ஷனும் நம்ம பண்ணிட்டு இருந்தா, இந்த யூனிவர்ஸே சேர்ந்து நம்மள வந்து அந்த இலக்க அடைய வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். சரியா? நான் சொன்ன மாரி ஆரம்பத்துல சொன்ன மாரி அதுக்கு 3 டிப் இருக்கு. நம்பர் 1 டிப் அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும்? அது ஏன் வேணும்? அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்கணும். அந்த ஏங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப நான் சொன்ன மாரி உங்களுக்கு வந்து வீடு வேணும், இல்ல கார் வேணும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா, அந்த ஏன் வேணுங்கிறது வந்து, இப்போ என் குடும்பம் வந்து நாங்க 2 பேர் மட்டும் இருந்தோம். இப்ப எங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. வந்து ஃபேமிலி சைஸ் பெருசாயிடுச்சு. அதனால ஒரு வீடு வேணுங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஒரு ஆசை. அதே வந்து மத்தவன் வாங்கிட்டான், இல்ல சும்மா வெளியில உள்ளவனுக்கு காட்டணுங்கிறது வந்துட்டு லோ எனர்ஜி ஆசை. ம்ஹ்ம். அந்த மாரி இருக்க லோ எனர்ஜி ஆசைக்கு வந்து யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாங்க. ஓகே. ஸோ, நீ உன்னுடைய விஷயத்துல கம்பேர் பண்ணும்போது, உன்னுடைய எண்ணத்த அடையணும்னு நெனச்ச, அத ஏன் அடையணும்னு நெனச்சன்னு சொல்லு. ஓகே. ஸோ என்னோடது வந்து நீங்க சொன்ன மாதிரி லைக் எனர்ஜி லெவல்னு பார்த்தா கண்டிப்பா பாசிட்டிவ் சைட்ல தான் வரும். பிகாஸ் ஓகே. இன்னொருத்தங்கள கம்பேர் பண்ணி அந்த மாரி என்னோட கோல் செட்டிங் வந்து இல்ல. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் அகாடமிக்ஸ்ல வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ற கிளாஸ் டாப்பரா தான் எப்பவுமே இருப்பேன். 10த்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து வந்தோனே எங்க ஸ்கூல்ல வந்து ஹானர் போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்துட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ 10த்லயும் 12த்லயும் அவங்க பேர் மட்டும் இருக்கும். ம். அண்ட் ஃபாரெவர் இருக்கும். எனக்கு வந்து ஞாபகம் இருக்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்கூல் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அப்பலேருந்து யார் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்களோ அவங்க பேர் அதுல எழுதி இருக்கு. வச்சிருக்காங்க. ஸோ ம். கண்டிப்பா என் பேர் வந்து அதுல வரணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஸோ 10த் தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த பப்ளிக் எக்ஸாம் நம்ம போக போறது. ஸோ அப்பதான் அந்த சான்ஸ். ம்ஹ்ம். ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்லி 9த் முடிஞ்சு 10த் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னால ஸ்கூலுக்கு வந்து ஒரு 1 1/2 மந்த் போகவே முடியல. ம். அப்போ நான் டைரக்ட்டா போகும்போதே ஃபர்ஸ்ட் மிட்ட முடிஞ்சு குவார்ட்டர்லி எக்ஸாம் பிரிப்பரேஷன் அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்மள எல்லாருக்குமே தெரியும்ல 25% ஆஃப் சிலபஸ் அப்பவே முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா. ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஸ்டார்ட்டே இல்லாம நான் ரொம்ப லேக் ஆயி நான் போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு நம்ம போகும்போது கிட்டத்தட்ட 50, 60s தான் நம்மனால வாங்க முடிஞ்சது. ம், ஏன்னா ம். சிலபஸ் கவர் பண்ணாததுனால. ஸோ அது வந்து எனக்கு எல்லாருமே என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாருமே, "கண்டிப்பா உன்னால வாங்கவே முடியாது. நீ டாப்பர் ஆகவே மாட்ட." இன்னொரு பொண்ணு தான் என்னோட கிளாஸ்ல. அந்த பொண்ணு தான் வந்து வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணோட பேர் தான் அவங்க தான் டாப்பர் ஆவாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்ல எல்லாருமே பிலீவ் பண்ணுனது அதுதான். ஆனா எனக்கு வேணும். எதுனால அது வந்து வேணும் அப்படின்னு நெனச்சது வந்து, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த நேம் போர்ட்ல என் பேர் இருக்கணும். அது வந்து ஒரு அ மாத்தவே முடியாத ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் என்னோட எபிலிட்டிக்கு நான் எஃபோர்ட் போட்டேன்னா, கண்டிப்பா அச்சீவ் பண்ணிருவேன் அப்படிங்கிற பிலீஃப் எனக்கு இருந்துச்சு. ஸோ சூப்பர். இது எல்லாத்த மீறி எமோஷனலி சொன்ன மாதிரி லைக் என்னோட அம்மா அங்கேயே வொர்க் பண்ணதுனால,
ஃபாரெவர் அவங்க அந்த போர்டை பார்க்கும்போது என் பேர் அதில் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு டிரைவிங் ஃபேக்டர். ஸோ இதுதான் மெயின் ரீசன் நான் வந்து ஏன் டாப்பர் ஆகணும்னு நினைச்சதுக்கும் என்ன ரீசன்ஸ் என்னை சுற்றி நடந்தது அப்படிங்கிறதுக்கும். சூப்பர். ஸோ இதில் வந்து உன்னுடைய என்ன வேணுங்கிறது அந்த ஹானர்ஸ் போர்டில் என் பேர் வேணும், எதுக்கு வேணும்? நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பேன், நல்லா படிச்சுட்டு இருந்தேன், ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கினேன். அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அதையும் மீறி எங்கள் அம்மா அதே ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு பெருமையாக இருக்கணுங்கிறதுக்காக நினச்சேன். ஓகே, சூப்பர். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஏன் வேணும், அது எதுக்கு வேணும், என்ன வேணும், எதுக்கு வேணுங்கிறத வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணிடுறோம்ல. அதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ வந்து டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் எழுதி வைக்கணும்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எழுதி வைக்கணும். விஷுவலைசேஷன் நீ ஏன் நினச்சிக்கணும், அதை அடைஞ்சிட்ட மாதிரி நினச்சிக்கிறது இருக்குது. அதே மாதிரி உனக்குள்ளே திரும்பி திரும்பி சொல்லிக்கிறது. ஸோ நான் வந்து வீடு வாங்கிட்டேன், நான் வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு ஓனர், அந்த மாதிரி சொல்லிக்கணும். இப்போ ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, வெறுமனே நம்ம சொல்லிட்டு மட்டும் இருந்தோம்னா கண்டிப்பாக நடக்காது இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் எனர்ஜியோட என்ன வேணுங்கிறத தீர்மானிச்சுட்டு அதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அது வந்து ரொம்பவே முக்கியமான ரெண்டாவது விஷயம். அப்பதான் நீயும் வேலை செய்வ, உன்னோட மைண்டு உன்னோட தாட் எல்லாம் அந்த கோலுக்கு அலைண்டா இருக்கும், யூனிவர்ஸும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெண்டாவது என்னன்னா செயல். ஓகேவா? இப்போ வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிடுற, வீடு வாங்கணும்னா உடனே அது ஒரு நாள்ல நடந்துடாதுல்ல. இப்போ நீ வந்து இப்போ லோன் வாங்கணும்னு நினைக்கிற, இல்லை காசு சேர்க்கணும்னு நினைக்கிறியா, அப்போ லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா பேங்க்ல போய் அதுக்கான ப்ராசஸ் என்ன, எனக்கு வந்து எவ்வளோ எலிஜிபிலிட்டிங்கிறது தேடுறதா இருக்கட்டும், இல்லை நீ காசு சேர்த்து நினைக்கிறேன்னா எதில் போய் சேர்க்க போற, வேற ஏதாவது ஃபர்ஸ்ட் டெபாசிட் மாதிரி போட்டு வச்சு அப்புறம் எடுக்க போறியா என்ன. ஸோ அதுக்கான முயற்சியில் நம்ம வந்து கண்டிப்பா ஈடுபடணும். ஸோ உன்னுடைய விஷயத்துல நீ வந்துட்டு பண்ண செயல், ஸோ உன்னோட கோலை சொல்லிட்ட, என்ன பண்ணுன அதை அடையிறதுக்கு? ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் விஷுவலைசேஷன். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டெப்பு எனக்கு தெரியாமலே பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து இந்த டெக்னிக் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் எப்போ நம்ம பண்ணாலும் ஆக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட கேஸில் படிக்கிறது, அதை தவிர வேறு எந்த வேலையுமே நான் பண்ண தேவையில்லை. ஸோ படிக்கிறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பண்ணினேன். நான் வந்து எவ்வளோ லேக் ஆகி நான் இருந்தாலும் நான் வந்து அதை பண்ணேன். பட் இன்னொரு விஷயத்த நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நம்ம பண்ற ஆக்ஷனுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானிங்கிறதும் நம்மளுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சுச்சுவேஷன்ல நான் வந்து ஒரு 25-30% லேக் ஆகிட்டு இருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அது வந்து சொல்லித்தரதுக்கோ இல்லை வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மிஸ் பண்ண ஒரு பேஸுக்கோ அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆகிட்டு போறாங்க. ஸோ அதை நான் எப்படி கேட்சப் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் பிளான் பண்ணேன். அண்ட் மேபி அந்த யூனிவர்ஸ் நீங்க சொன்னது வந்து அந்த பாயிண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஸோ யூனிவர்ஸே ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி என்னோட அம்மாவே டீச்சரா இருந்ததுனால அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் ஆச்சு அந்த ப்ராசஸ். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை என்னோட டீச்சர்ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டதுனால என்னால் அந்த இதை ஈஸியாக கேட்சப் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா சிலபஸையும் நான் கவர் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்லோலி. ஸோ எப்போக்குள்ளே எவ்வளோ பெர்சன்டேஜ் கவர் பண்ணணுங்கிற பிளானிங்கும் எனக்கு ஈஸியாக இருந்தது அந்த ஆக்ஷன் நான் எடுக்கிறதுக்கு. சூப்பர். ஸோ இப்போ இதில் வந்துட்டு உன்னுடைய ஆக்ஷன் என்ன, செயல் என்னங்கிற ரெண்டாவது டிப்புக்கு நீ தெளிவாக சொல்லிட்ட. படிக்கணும், நல்லா படிச்சிருக்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ மூணாவது இது என்ன அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமானது, இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி வீடு வேணும் நம்ம ஆசைப்பட்டாச்சு, நான் ஒரு வீட்டுக்கு ஓனர்னு நீ சொல்ற. ஸோ அஃபர்மேஷன்ஸ் நீ வந்து அதை சொல்ற. ஆனா உனக்குள்ள இருக்கு, நீ எங்கடா நீயே வாடகை வீட்டில் இருக்கிற, இது நடக்குமா, அந்த மாதிரி உனக்குள்ளேயே ஒரு குரல் இருக்கு, அது வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அது அன்பார்ச்சுனேட்லி நடக்காது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம். பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாதான் உனக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்கும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற ஒருத்தரா இருந்தோம்னா நம்ம முதல்ல அந்த எண்ணங்களை வந்து குறைக்கணும். ஸோ அதை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணணும். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. என்னால முடியும், நான் இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிறத நீங்க முதல்ல நம்பணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ உன்னோட இதுல அந்த மாதிரி ஏதாவது நீ இது பிலீவ் பண்ணியா, நீ வாங்கிடுவேன்னு பிலீவ் பண்ணியா? ஸோ பிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துச்சு. அந்த போர்டில் நம்மளோட பேர் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அந்த அந்த விஷயத்த நான் மாற்றிக்கவே இல்லை. பட் அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாலாம் போகல. ஏன்னா நான் வந்து கடைசி வரைக்குமே ஃபுல் சிலபஸ் முடிச்சு ஒரு தடவை கூட எக்ஸாமே எழுதல. கடைசி வரைக்குமே நான் கிளாஸ்ல வந்து ஒரு 5th 6th ரேங்க் அந்த மாதிரி ரேஞ்ச்லயே தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கே தெரியாது எல்லா ஃபுல் சிலபஸையும் முடிச்சு போய் எக்ஸாம் எழுதுனா எவ்வளோ மார்க் வாங்குவேங்கிறது தெரியாது. ஸோ எவ்ரி டைம் அந்த ப்ராசஸில் நான் வந்து எப்பெல்லாம் கம்மியாகிறனோ, அதாவது அந்த எக்ஸாம் ரிசல்ட்லாம் வரும்போது எவ்ரி டைம்
அந்த ஃபர்ஸ்ட் இல்ல நீ 5th 6th எல்லாம் வரும்போதும் அப்பெல்லாம் ரொம்ப அழுகையா தான் இருந்திருக்கும். கண்டிப்பா. ஸோ அப்ப அழுதுட்டு தான் இருந்திருக்கேன். பட் அதிலிருந்து நான் ஆஸ் அ பெர்சனாவே கொஞ்சம் பாசிட்டிவ் பெர்சன்ங்கிறதுனால அதிலிருந்து என்னால திரும்பியும் பேக் டு த நார்மல் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய டைம் எடுத்துக்காது. ஸோ ம். வித்தின் லைக் மேபி ஹாஃப் அ டே அழுவேன். இது வாங்க முடியாதோ அப்படின்னு நம்ம மைண்ட்ல சொல்லும். இல்ல ஜஸ்ட் கெட் கோயிங். கண்டிப்பா சூப்பர், வாங்கிட சூப்பர். முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பேக் டு த நார்மல் படிக்கிறது, போறது அப்படிங்கிற மாதிரி. சூப்பர், ஸோ சூப்பர். ஆக்சுவலா இது ட்ரஸ்டிங் வந்து த ப்ராசஸ்ங்கிறத நான் ரொம்ப ஃபர்மா பிலீவ் பண்ணுனேன். இல்ல. அதுல வந்து நீ ஒரு சூப்பரான விஷயம் ஒண்ணு சொன்ன. ரொம்பவே அது முக்கியமானது. என்னன்னா, இது எல்லாமே நம்ம சொன்ன அந்த 3 டிப்ப ஃபாலோ பண்ணிடுறோம். அத நோக்கி போயிட்டு இருக்கோம். ப்ராசஸையும் ட்ரஸ்ட் பண்றோம். இதுல வந்து நமக்கு வந்து பின்னடைவுகள், அதாவது செட்பேக்ஸ் வந்து கண்டிப்பா வரும். என்ன பாயிண்ட்னா, அது வரும்போது நம்ம மனசு தளராம ஸ்டில் நான் சொன்ன மாரி இந்த ப்ராசஸ பிலீவ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம அப்ப சொன்ன அந்த வீடு வாங்குற எக்ஸாம்பிளே வச்சுக்கலாமே. நம்ம ஒரு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு துரதிர்ஷ்டவசமா அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கயேன். ம். அப்போ வந்துட்டு அவ்வளோதான்டா முடிஞ்சு போச்சுன்னு நம்ம கை விடக்கூடாது. ஏன் ஒரு பேங்க் தான் இருக்கா உலகத்துல? எவ்வளவோ பேங்க் இருக்கு. அதே பேங்க்ல மேனேஜர் மாறலாம். எவ்வளவோ விஷயம் நடக்கலாம். பாயிண்ட் இங்க என்ன அப்டின்னா, அந்த மாரி பின்னடைவுகள் வரும்போதும் மனச தளர விடாம நீங்க அந்த முயற்சிய கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்களும் அந்த பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்லயே இருப்பீங்க. உலகமும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சூப்பர், கண்டிப்பா. சூப்பர். அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிக்கெஸ்ட் ப்ளே அதுல இருக்குங்கிறது அந்த கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஃபைனலி எக்ஸாம் வந்துச்சு. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டும் வாங்கிட்டேன். அந்த போர்டுல நான் தான் அதிகமா வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயமா இருந்தது. ஸோ அந்த நான் வந்து 2007 பேட்ச். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி அதுதான் கடைசி இயர் 1100க்கு எக்ஸாம் எழுதுவோம். 10th ம், ம், ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம். ம். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்தே 600க்கோ, 500க்கோ மாறிடுச்சு. 500க்கு அந்த மாரி ம். மாத்திட்டாங்க. ஸோ இப்பவும் அந்த போர்டுல போய் பார்த்தா, அந்த 1100 இருந்தம்போது இருந்த ரேஞ்ச்ல நான் தான் அதிகமான 4 அ டிஜிட்ல இருந்திருக்கும். நம்பர். அண்ட் எனக்கு முன்னாடியே எல்லாமே என்ன விட கம்மியான மார்க் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஸ்டில் அந்த போர்டுல அப்படின்னு பார்த்தா, நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தா என்னோட இது வந்து ஹையஸ்ட் தான். ஸோ அது வந்து ஒரு யுனிவர்ஸே எனக்கு குடுத்த அடிஷனல் கிஃப்ட்ன்னு நான் சூப்பர், நெனைக்கிறேன். சூப்பர். ஸோ ஆனா அந்த மாரி தான். நம்ம முயற்சி பண்ணும்போது இன்னும் நமக்கு ஆதாயம் கூட கிடைக்கலாம். நம்ம இலக்க கண்டிப்பா ஆனா அடைஞ்சுருவோம். அதுதான் முக்கியம். இந்த மாரி எக்ஸ்ட்ராவும் ஆண்டவன் நம்ம பார்த்து குடுக்கலாம். ஆமா. மேபி ஓகே. இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேங்கோ, இல்ல ஸ்டேட் ரேங்கோ வந்து வச்சிருந்திருக்கலாம். நம்மளோட கோல்ஸ் வந்து எப்பவுமே பெருசா இருந்திருக்கணும். ரொம்ப சின்னதா இருந்திருக்க கூடாதுன்னு இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். சூப்பர். இப்போ வீடியோவோட ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப இந்தியா வந்து ஏசியா கப் 2025 கிரிக்கெட் விளையாடுச்சுல்ல. அதுல வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளேயர்ஸ் கிட்டலாம் மீடியால போய், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இந்த டோர்னமெண்ட் கடைசியில என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல எல்லாரும் நெறைய பேர் எழுதியிருந்தாங்க. அத ஆக்சுவலா அச்சீவும் பண்ணாங்க. ஆனா ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப தனியா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வருண் சக்கரவர்த்தி வந்து ம். சொல்லியிருந்தாரு, இந்தியா வந்து எந்த போட்டியிலயுமே தோக்காம போய் இந்த கப் அடிக்கணும் அப்படின்னு ம்ஹ்ம். சொல்லியிருந்தாரு. திலக் வர்மா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டா, நான் ஃபைனல்ஸ்ல வந்து ரன் அடிச்சு குடுக்கணும். இந்தியா கப் ஜெயிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே வந்து நடந்துருச்சு. ஸோ இது ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு சொல்றேன். இந்தியா மொத்தமா 7 கேம்ல விளையாடுச்சு. ஃபைனலையும் சேர்த்து. ஸோ வருண் சக்கரவர்த்தி நெனச்ச மாரியே ஒரு கேம்ல கூட தோக்கல. ஃபைனல்ல வந்து திலக் வர்மா தான் ஹையஸ்ட் ரன் அடிச்சிருந்தாரு. ஓகே. நான் எல்லா மேட்சும் வின் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஆமாமா. 1 ஆர் 2 மேட்சஸ் அன்பீட்டனா லூஸ் போய் பண்ணேன். தான் வந்து கப் ஜெயிச்சாங்க. ஓகே, ஸோ ஓகே, இதுல ஒரு பர்ட்டிகுலர் பிளேயர் யாருன்னா ரிங்கு சிங். ஸோ ஓகே. உங்களுக்கு அவரு இப்ப விளையாண்டாரா? அதான் மொத 6 கேம்ல அதுதான் பியூட்டியே. மொத 6 கேம்ல அவர் வந்து பெஞ்ச்ல தான் இருந்தாரு. ஸோ மீனிங் ஓகே, அந்த 11 பேர்ல வந்து அவர் இல்லவே இல்ல. ஓகே, டோர்னமென்ட்க்கு முன்னாடி என்ன எழுதியிருந்தாருன்னா, வின்னிங் ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாரு. ஸோ ஓகே, மொத 6 கேம்ல அவர் வந்து உள்ளயே இல்ல. 11 பேர்ல இல்ல. சப்ஸ்டிடியூட்டா தான் இருந்தாரு. ஃபைனல் கேம் 7வது கேம்ல விளையாண்டாரு. ஓகே. விளையாண்டாலும் அவர் வந்து 6த் டவுன் இல்ல 7த் டவுனா தான் பேட்டிங் பிடிக்க வருவாரு. ம். ஸோ அவருக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு அன்னைக்கு கிடைச்சிருக்கணும். அதுவும் கிடைச்சது. இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஸ். ஓகே. ஓகேவா? ஸோ யா. அதனால கடைசியா பேட்டிங் தான் பிடிப்போம் நம்ம. அதுல அவருக்கும் சான்ஸ் கிடைச்சது. ஒரு பால் ஃபேஸ் பண்ணாரு. அதுவும் 4 அடிச்சு ஜெயிச்சு குடுத்தாரு கப்ப. ஓகே, ஸோ ஓகே. அது வந்து அன்பிலீவபிளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டு அவர் அந்த மேனிஃபெஸ்டேஷன் எழுதியிருப்பார்ல ஒரு கார்ட்ல. அத காட்டுற மாரி இருந்தோன தான், ஓ! இது வந்து கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த ட்ரஸ்ட் தி ப்ராசஸ்ங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் இத வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ ஆனா நார்மலி நான் வந்து இதுக்கு முன்னாடி எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்தது வந்து இந்த டெக்னிக் எதுவுமே தெரியாம அப்படிதான் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். பட் லேட்டர் ஆன் வந்து நான் எல்லா விஷயங்கள் பண்ணுனது எல்லாமும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் தான்.
ஸோ லைஃப்ல இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இல்ல. என்னோட லைஃப்லயுமே பர்சனலா எடுத்துக்கிட்டா நெறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது மாதிரி நடந்திருக்கு. ஆஸ் அ கப்புளாவும் நம்மளுக்கு வந்து இது நடந்திருக்குன்னு தான் நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ வீடியோவ என்ன சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, கண்டிப்பா இந்த ப்ராசஸ நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. நாங்க சொன்ன மாரி அந்த 3 டிப்பு தான். உங்களுக்கு என்ன வேணும்? அது எதுக்கு வேணும்? அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிங்க. 2வது அதுக்கான செயல்ல ஈடுபடுங்க. 3வது அப்பப்போ பின்னடைவுகள் வந்தாலும் தயவு செஞ்சு மனச தளர விடாம, நான் அத கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன் நம்புங்க. கண்டிப்பா உங்களோட இலக்க நீங்க அடைவீங்க.